dwellers of my heart, good evening. In the morning snacks with some information, சில ஸ்நாக்ஸ் கூட சில ஜூஸ் கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். இது தர்பூசணி ஜூஸு அழகாக பண்ணிருக்காங்க. இது கஸ்டர்ட் ஆப்பிள், பைனாப்பிள், கஸ்டர்ட் ஆப்பிள், இது சீத்தாப்பழம். இது கோழி அவரை, முத்தின கோழி அவரை விதைக்காக எடுத்து வைத்துள்ளேன். இது பட்டை அவரை, அதனுடைய விதையை எடுத்துள்ளேன். இது பரங்கிக்காய் விதை, அந்த விதையை காய வைத்து ஒன்று ஒன்றாக உரித்து வைத்துள்ளேன். இது இந்த மாதிரி தான் உரிக்கணும். அது கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. ஒன்று ஒன்றா உரித்தாக்க நல்லது. உரித்து ஒரு 10 ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாக்க ஆண்மைக்கு ரொம்ப சிறந்த உணவு இது. இது கூட பாதாம், முந்திரி, பிஸ்தா சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையான உணவு. இதை வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்கட்டி அதை வீட்டு நிழலில், அதாவது வீட்டு உள்ளே காய வச்சு, இது ஒரு வாரமாக காஞ்ச வெந்தயம், முளைக்கட்டிய வெந்தயம் பாருங்கள். இதை பவுட்ரு பண்ணி டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் தண்ணியில், ஹாட் வாட்டரில், வார்ம் வாட்டர், லூக் வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க, அதில் போட்டு குடித்தாக்க நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய்க்கு ரொம்ப சிறந்த உணவு. அதே போல் இது பரங்கிக்காய் விதை, இதையும் காய வச்சு இது பொடி பண்ணி வச்சுக்கிட்டாக்க இதுவும் வார்ம் வாட்டரில் போட்டு குடிக்கலாம் டெய்லி காலையில். இப்போ இதை அரைக்கிறத பார்ப்போம். வெந்தயத்தை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதை டெய்லி சுடு தண்ணியில் போட்டு குடிக்கலாம். பரங்கி விதை பொடி பண்ணுறாங்க. இது பரங்கி விதை பொடி. ரெண்டுத்தையுமே சலிச்சிட்டு நீங்கள் வார்ம் வாட்டரில் போட்டு வெறும் வயிற்றில் காலையில் குடிக்கலாம். அவ்வளவும் சிறந்த உணவு. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணவும். வணக்கம்.